அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இந்த செஷனில் வீக் 7க்கான டைம் டேபிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி வீக் நம்ம வந்து நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். வி ஹவ் ஸ்லோலி அசெண்ட் அப். நம்ம இப்போ ஆக்சலரேட் பண்ணி நிறைய சாப்டர்ஸ் இப்போ கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் இத்தனை வீக்ஸில் லாஸ்ட் 6 வீக்ஸில் நம்ம ஸ்டெபிலிட்டி அடைஞ்சாச்சு. இந்த நேரத்தில் ஆக்சலரேட் பண்ணி அடுத்தடுத்த ஹை லெவல் சாப்டர்ஸில் கவர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த வீக்கில் வி ஆர் கோயிங் டு கவர் 6 chapters. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் வெரி ஹியூஜ், ரொம்ப முக்கியமான சாப்டர். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் வந்து வீக் 6 மணிக்கான டைம் டேபிள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க, உங்கள் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷனால் கொடுக்க முடியும். ஒரு சில பேர் சொன்னது என்னென்னா டைம் பத்தில் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறத கமெண்ட்டில் போட்டிங்கன்னா we can address it. இதை இப்போயே சரி பண்ணி ஆகணும். பிகாஸ் நீட் 2021க்கான எக்ஸாம் நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம யோசிச்சோம்னா கூட மே மந்தில் ஒரு வேலை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மே மந்தில் வச்சாங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி 6 months. இதை ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணும். அகெயின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம நீட் 2020க்கான கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக போயிருக்கு. அதனால் நிறைய பேர் பயத்தில் இருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆளாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூ ஷுட் பி competitively superior than others in order to crack this exam. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களோட கன்சிஸ்டன்சி பிளே a very very key role. ஸோ இதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குன்னா இப்பயே சொல்லிடுங்க. ஆஃப்டர் நவம்பர் என்னால் நிறைய பர்சனலைஸ்டு ஹெல்பிங் பண்ண முடியாது. ஸோ இப்பயே உங்களுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்லி உங்களுக்கு தேவைங்கிறப்ப இப்பயே சொல்லி சொல்யூஷன் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி லாட் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு தேவைங்கிறது என்னால் தர முடியும். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் வீக் செஷன். ஸோ இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சாப்டர் இஸ் ஹை வெயிட்டேஜ், ரொம்ப ஹை இம்பார்ட்டன்டான சாப்டர் இன் ஃபிசிக்ஸ், தட் இஸ் rigid bodies and rotational motion. If we talk about the weightage, நம்ம weightage எடுத்து பார்த்தோம்னா 5 to 6 questions கன்சிஸ்டண்டாக வந்துட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப வஸ்டான சாப்டர், வஸ்டான சிச்சுவேஷனில் கூட நமக்கு 4 questions கண்டிப்பாக எவ்ரி இயர் வந்துடும். இன் பெஸ்ட் கேஸ் 5 to 6 questions வந்துட்டு இருக்கு. எவ்ரி இயர் கன்சிஸ்டன்ஸாக அவங்க 4 question மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ரிஜிட் பாடிஸ் ரொட்டேஷனல் மோஷன் ரொம்ப பெரிய சாப்டர், வாஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஃபார்முலாவை இன்னொரு ஃபார்முலாவோட இன்டர்லிங்க் பண்ண தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு கொஷின் இருக்குது. ரொட்டேஷனல் மோஷனுக்கு ரிலேட்டடான ஒரு கான்செப்ட்ஸ் ஃபார்முலா பேஸில் ஒரு கொஷின் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் பேஸ்ட் கொஷின் ஒன்று வரும். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் சம், ஒரு பெருசாக வந்து கேல்குலேஷன்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இட் நீட்ஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் கேல்குலேஷன்ஸ். நீங்கள் வந்து நிறைய சம்ஸ் போட்டிருந்தீங்கன்னா தான் ரொட்டேஷனல் மோஷனுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹியூஜான சாப்டரை கிராக் பண்ண முடியும். இதுக்கு சாலிடாக நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறீங்கன்னா இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் டைம். நான் சொல்கிறேன், நிறைய டைம் எடுத்துக்கும் ரொட்டேஷன் மோஷன் படிக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரொட்டேஷன் மோஷன் படிக்க போகிறீங்கன்னா டேக் அட்லீஸ்ட் 3 days, 3 நாள் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து படிங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் 12th நீங்கள் மேனேஜ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த 12th சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருங்க. நிறைய பேர் கேட்டிங்க, நான் 12th சாப்டருக்கும் சீக்கிரமாக டைம் டேபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீக் 8லேருந்து நம்ம 12th கான்செப்ட்ஸும் 11th கான்செப்ட்ஸ் ரெண்டுமே ஒரே வீக்கில் நம்ம கம்பைன் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் காத்துட்ருங்க. ஸோ இந்த நேரத்தில் ரொட்டேஷனல் மோஷனுக்கு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கவர் பண்ணிடுங்க ப்ளீஸ். நீங்கள் மற்ற சாப்டர்ஸ் கூட நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, அடுத்த 5 சாப்டர் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, ரொட்டேஷனல் மோஷனுக்கு டைம் கொடுத்து ரெஸ்பெக்ட், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த சாப்டருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டஃப்பான சாப்டர், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை முடிச்சிடுங்க. அதை முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் த கிங் இன் ஃபிசிக்ஸ். நிஜமாக சொல்லுவேன், செம்மையாக இருக்கலாம். நீங்கள் முடிச்சுட்டு நான் சொல்கிற 8 steps இன் ஒரு சாப்டர், ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு 8 ஸ்டெப் வேணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க், யூடியூப் லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். ஸோ அந்த 8 ஸ்டெப்ஸும் இந்த சாப்டருக்கு நீங்கள் முடிக்கிறப்ப you will be almost master in class 11 physics, because உங்களுக்கு 5 to 6 questions maximum rateல 5 to 6 questions, average of 4 questions உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. 4 4 16 marks உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்கும். So believe it, கண்டிப்பா it's going to do a big magic for you. Okay, next chapter we are going to consider is about second வந்து பயாலஜிக்கு போயிடலாம். பயாலஜியில் anatomy of flowering plants. ஸோ ஐ ஹோப் லாஸ்ட் வீக்கில் வந்து மார்ஃபாலஜி கொடுத்துருந்தேன். எவ்வளோ பேர் நீங்கள் படிச்சிங்க தெரில. பட் அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் கீ வந்து ரொம்ப போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் போக கொஞ்சம் எனக்கு வந்து வேகான மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து MCQs பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. மோனோகாட் ரூட், டைகாட் ஸ்டெம், இந்த மோனோகாட் ஸ்டெம் அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி ஒரு கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஷார்ட்
ஷார்ட் நோட்ஸ் எழுதிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதுக்கான நோட்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து பயாலஜி நோட்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு ஏதோ ஏற்பாடு பண்ணி இந்த வீக்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீக் டேஸில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தரேன். உங்களுக்கு இல்லை தேவைங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் கமெண்ட்ஸ் படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு தர முடியும். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவைங்கிறத போடுங்க. எனக்கு 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 ஒவ்வொருத்தரும் இந்த சாப்டர் படிக்க என்ன தேவையோ அதை நான் ஏற்பாடு பண்ணி அங்கங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த வீக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வித்தின் 1 டேக்குள்ளே நான் வந்து இந்த சாப்டர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் anatomy of flowering plants நல்லா படிங்க. செகண்ட் ஆஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த மேலே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து ரிங்காக போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஹார்ட்வுட் சாப்வுட், ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறமா the next chapter in biology is digestion and absorption. ஹியூமன் ஃபிசியாலஜி நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் நம்ம இது மடிக்கு ஓரளவுக்கு பாட்னி ரொம்ப நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு பாட்னி ஃபேவரட்டாக இருக்காது. எனக்கும் ஜுவாலஜி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜுவாலஜியில் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ரொம்ப லவ்விங் பண்ணி படிக்கிற ஒரு சாப்டர் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஹியூமன் ஃபிசியாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அடுத்த டேஸ்லேருந்து அடுத்த வீக்லேருந்து ஹியூமன் ஃபிசியாலஜி வந்து கடகடன் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இருக்குது. என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது, நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் பயாலஜி நோட்ஸ். அதுவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணால் ரிவிஷன் சீரிஸ் வேணால் கொடுங்க, நான் அதுக்கு ஒரே வீடியோ கடகடன் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆல்ரெடி நல்லா படிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் இயர் அதெல்லாம் ரொம்ப இதாக படிச்சாச்சு. ஸோ ஈஸியாக இருக்கும் எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து தெளிவாக நல்லா படிங்க. இட் வில் டேக் வெரி லெஸ் டைம் ஃபார் யூ. கண்டிப்பாக சொல்கிறேன், வித்தின் 1 டேக்குள்ளே உங்களால் சாப்டர் படிச்சுட்டு நிறைய நோட்ஸும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி படித்து பார்த்துட்டு MCQs போட்டு முடிச்சிடலாம். இட் வில் பி மோர் தென் எனஃப். நமக்கு டைஜஷன் அப்சார்ப்ஷன் ஒரு நாளில் முடிக்க முடியும். சரி, ஆஃப்டர் தட் த 4th chapter that we are going to see is from chemistry. கெமிஸ்ட்ரியில் இந்த தடவை 2 சாப்டர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் NTS ஃபேவரட் சாப்டர், தட் இஸ் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் சாப்டர் வந்து என்னன்னு தெரியல, NTAக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க 2019 வரப்பிலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு ஹைட்ரஜன்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக கொஷின் வராது. லாஸ்ட் இயர் கூட 1 to 2 கொஷின்ஸ் பக்கம் கேட்டுறாங்க. இந்த வருஷம் 2020 ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ ஹைட்ரஜன் பிளே அ கீ ரோல், ஈஸி அண்ட் ஸ்கோரிங் சாப்டர். நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு அந்த அறவா வரவே வராது, அதுலேருந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஹைட்ரஜன் சாப்டர் NCERT இஸ் வெரி வெரி கீ. ஒவ்வொரு லைனும் விடாமல் படிங்க. நான் ஆல்ரெடி அதுக்கும் நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஐ பட்டனில் லிங்க் இருக்கு, இல்லை கெமிஸ்ட்ரி நோட்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். ஆஃப்டர் தட் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸுங்கிறது சாப்டர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சாப்டர் கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் கூட பயோகெமிஸ்ட்ரியில் நிறைய ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்ப்பீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த நாலேஜ் வேணும்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை ப்ராப்பராக படிங்க. எந்த ஒரு காம்போனன்ட், எந்த ரியேஜென்ட் எதை வந்து நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது, அது தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங் இஸ் பேலன்சிங் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த சாப்டரில் நச்சுன்னு ஒரு கொஷின் தான் பேலன்சிங் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்பாங்க. 2 மெத்தடும் பயங்கரமாக போட்டு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ட்ரிக் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரிக் வச்சு நல்லா போடுங்க. ஐ திங்க் நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபேர் நினைக்கிறேன் நான் பார்த்தது, எனக்கு ஞாபகம் இல்லை இப்போதைக்கு ஆக்சுவலாக. ஸோ 2 இது மூலியமாக நம்ம போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ அந்த ட்ரிக் வச்சு பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கொஷின் பேலன்சிங்லேருந்து வருது. பட் லாஸ்ட் இயர் பேலன்சிங்லேருந்து கேட்கல. நீட் 2020 வந்து பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கொஷின் வரல. சம்திங் வேறு சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, ஒன்றுமே கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான கொஷின் கேட்டிருந்தாங்க, டைரெக்டாக இருந்தது. ஸோ கேல்வானிக் செல்லும் சேர்த்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் படிச்சிங்கன்னா கிளாஸ் 12 இருக்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படியே கண்டினியூ ஆகும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஸோ இதான் கேட்டுக்கிற ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸுங்கிற மாதிரி சாப்டருக்குலாம் நல்ல கான்செப்சுவல் ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா 12th நீங்கள் நிறைய ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலி தெர் ஆர் 6 சாப்டர்ஸ். ரொட்டேஷனல் மோஷன், anatomy of flowering plants, தென் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஹைட்ரஜன், அப்புறம் ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த 5 சாப்டர்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த வீக்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹிட் லைக், ப்ளீஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டிஃபிகல்ட்டி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நல்லா பண்ணல, ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத போடுங்க. இன்றைக்கி ஈவினிங், அதாவது சண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு லைவ் செஷன் 7 o'clock இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஐ எம் சைனிங் ஆஃப். சுதர்ஷன். பை.